ஹிமாச்சல பிரதேச நீர்த்தேக்கத்தில் பேருந்து பாய்ந்து விபத்துக்குள்ளானதில் 25 பேர் பலியாயினர். மாயமான மேலும் 17 பேரும் இறந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. ஹிமாச்சல பிரதேச மாநிலம் ரிஷிகேஷில் இருந்து பிலாஸ்பூருக்கு தனியார் மினி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. பிலாஸ்பூர் அருகே வந்தபோது பேருந்து டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து ஓடி கோபிந்த் சாகர் நீர்த்தேக்கத்தினுள் பாய்ந்தது. நீரில் மூழ்கிய பேருந்தை போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் கரைக்கு இழுத்தனர். உள்ளூர் மக்கள் உதவியுடன் நீர்த்தேக்கத்தில் நீச்சல் வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். 15 பயணிகள் காயமுற்ற நிலையில் மீட்கப்பட்டு பிலாஸ்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். புதன்கிழமை இரவு வரையில் நீடித்த மீட்பு பணியின் போது 25 சடலங்கள் மீட்கப்பட்டன. மேலும் 17 பேரை காணவில்லை. அவர்கள் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை என்பதால் பலி எண்ணிக்கை 40ஐ தொட்டுவிடும் என்று போலீசார் அச்சம் தெரிவித்தனர். 40 பேரே செல்லக்கூடிய அந்த பேருந்தில் கிட்டத்தட்ட 60 பேர் பயணித்ததுதான் விபத்துக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. விபத்தில் இறந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் தொழிலாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பலியானவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, ஹிமாச்சல பிரதேச முதல்வர் வீரபத்ர சிங் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர்.